ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நிறைய ஃபோட்டோஸ் கேலரியில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதில் ஒரே ஃபோட்டோஸ் நிறையா தடவை எடுத்திருப்போம். இல்லை நம்ம ஸ்பேஸ் நம்மளுக்கு ஃபோனில் ஸ்டோரேஜ் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபோட்டோஸ் நம்மளுக்கு தெரிஞ்சே டெலீட் பண்ணியிருப்போம். இன்கேஸ் நம்மளுக்கு தெரியாமல் கூட நம்ம பிள்ளைங்களோ இன்கேஸ் நாமளோ ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் முக்கியமான ஃபோட்டோஸ் நம்மளுக்கு வேணும், மெமரபிள் மொபைல்ஸாக வச்சுருந்த ஃபோட்டோஸ் எதுவும் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரீசன்ட் ஃபைல்ஸில் போய் சேவ் ஆகும். ஓகேங்களா? அப்படியுமே அதுலேயுமே நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே ஃபோட்டோ சேம் திரும்ப நம்மளுக்கு வேணும்னா கூகுளில் அந்த ஃபோட்டோஸ் நம்ம ஃபோனில் உள்ள எல்லா ஃபோட்டோஸுமே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம தேவையான ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோஸ் நம்மளுக்கு கூகுள் ஃபோட்டோஸில் நம்ம போய் டெலீட் பண்ணாமல் இருந்தோம்னா, அதாவது தேவையான ஃபோட்டோஸ் வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஃபோட்டோஸ் நம்ம டெலீட் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா நம்மளோட ஃபோன் ஸ்டோரேஜும் அதிகமாகும். அப்படி நம்மளுக்கு ஃபோன் ஸ்டோரேஜ் அதிகமாகறனால கண்டிப்பாக ஃபோன் ஹேங்கிங் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு அக்கர் ஆகும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம டெலீட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மகிட்ட தான் ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸில் எதுவுமே இல்லையே, இருந்தாலும் எப்படி நம்மளுக்கு ஃபோன் ஹேங் ஆகுது, இன்னும் மேனேஜ் ஸ்டோரேஜ்னு ஸ்பேஸ் காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? அப்போ அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கூகுள் க்ரோமில் போய்க்கோங்க. கூகுள் க்ரோமில் போயிட்டு இங்கே சர்ச் பார் இருக்குல்ல, இதில் எம் ஃபோட்டோஸ் கூகுள் ஃபோட்டோஸ்ன்னு தேடுங்க. ஓகேங்களா? இந்த பேஜ் ப்ரிவ்யூ இப்படி தான் காட்டும். ஓகேங்களா? இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே சைன்இன் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணாலும் சரி, கீழே கூகுள் ஃபோட்டோஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபோட்டோஸ் என்னோடய கேலரியிலே கிடையாது. இது 7 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோஸு. இதெல்லாம் எனக்கு மெமரியிலே இல்லை இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருந்துச்சான்னு. இப்போ கூகுள் ஃபோட்டோஸில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டில் வர வர என்ன ஆகும்னா கீழே எல்லாம் நம்ம எடுத்த எல்லா ஃபோட்டோஸுமே இருக்கும். இதெல்லாம் டெலீட் ஆனது எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணலை. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சின்ஸ் இயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூ 2025 இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2009லேருந்தே இந்த ஃபோட்டோஸ் இருக்கும். ஓகேங்களா? நான் ஸ்க்ரோல் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள். பண்ண பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா 2009 ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபோட்டோஸ் தேவையோ, இப்போ நான் இதை இந்த ஃபோட்டோஸ் எனக்கு தேவைன்னா இதை ரைட் கிளிக் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வச்சுக்கிட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? தேவையில்லாத ஃபோட்டோஸ் இது தேவையில்லைன்னா இப்போ நீங்கள் டெலீட் கொடுத்தீங்கன்னா மூவ் டு பின்ல வரும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா டெலீட் ஆகிடும். இது நம்ம ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நம்மளோட ஓல்டு ஃபோட்டோஸ் எடுத்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.